எல்லாருக்கும் வணக்கங்க. இது நம்ம சமையல்காரர் பொண்ணு சமையல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சண்டே ஸ்பெஷல் எக் கிரேவி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒன்றுன்னா சொல்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய பச்சை மிளகாய், 4-5 கருவேப்பிலை. இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடலப்பருப்பு, ஒரு சின்ன பட்டை, 5-6 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி தழை. இது வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு 3 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் முந்திரி. இது 6 முட்டை வேக வச்சுருக்கேங்க. இது தேவையான மசாலா பொருட்கள். இது 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இது 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, இது 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இது 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இதுதாங்க தேவையான பொருட்கள். இனி எப்படி இந்த எக் கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வடை வச்சு அது நல்லா சூடானதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் அதில் எடுத்து வச்ச கடுகு, கடலப்பருப்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி தழை எல்லாத்தையும் போடணுங்க. போட்டு நல்லா கடுகு வெடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டுருக்கேன். வெங்காயம் ஒரு 3/4 அளவு வேகணுங்க. இப்போது வெங்காயம் ஒரு 3/4 அளவுக்கு வெந்துருச்சு. அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். இப்போது அந்த அரைச்சி வச்ச தக்காளியை எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ எல்லா மசாலா பொடியும் போட்டுடலாம். இது மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா பொடி போட்டு நல்லா கலக்கணுங்க. நல்லா கலரி விடணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. நல்லா சுண்டிருச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது அந்த அரைச்சி வச்சதை ஊற்றலாம். தேங்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம். இப்போது அந்த மிக்ஸியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி உள்ளே ஊற்றி நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். அந்த கொதிக்கிற கேப்பில் நம்ம ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த முட்டையெல்லாம் தோல் உரித்து வச்சதை போட்டு சும்மா லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து முட்டை பச்சையாகிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. இப்படி இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் லைட்டாக அப்படியே வணக்கிட்டே இருக்க வேண்டியதான். முட்டையோட எல்லா பக்கமும் வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த சைடு குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம முட்டையெல்லாம் ஆஃபாக கட் பண்ணி குப்பரை திருப்பி உள்ளே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கிரேவி நல்லா தெறிக்கும். கையில் பற்றாமல் பார்த்து மெதுவாக வைக்கணுங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டு வச்சுருங்க. இப்போது எல்லா முட்டையும் போட்டாச்சு. அந்த குழம்புலாம் அப்படியே லைட்டாக மேலே ஒவ்வொரு முட்டை மேலே கொஞ்சம் அப்படியே ஊற்றி விட்ருங்க. கரண்டியில் எடுத்து உங்களால் ஊற்ற முடியலன்னா ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஒவ்வொரு ஸ்பூனாக மோந்து அதை முட்டை மேலே ஊற்றிடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே தூவி ஒரே ஒரு நிமிஷம் கடைசியாக மூடி வேக வச்சிடலாம். ஏன்னா அந்த முட்டைக்குள்ளே அந்த குழம்போட மசாலா கொஞ்சம் இறங்குறதுக்காக. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா முட்டையும் குழம்பு ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்மளோட எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது சுவையான எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.